கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஜெபத்திற்கு வல்லமை உண்டுமா என்று பல பேர் நாம் நினைக்கலாம். ஜெபம் எப்படி நமக்கு பயன் தருகிறது என்று நாம் பார்க்க போகிற காரியம் என்று சொன்னால், பாருங்க, அன்னாள் என்னும் ஒரு மகள் காணப்பட்டாள். அவளுக்கு பாருங்க, திருமணமாகி குழந்தை இல்லை என்கிற ஒரு வேதனை அவளுடைய இருதயத்திலே காணப்பட்டது. அது நமக்கு சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை நாம் படித்தால் அதில் தெரியும். அதிலே அவள் எப்படி ஆண்டவர் அவளுக்கு புத்திர சுவிகாரத்தை குழந்தை கொடுத்தாள் என்று பார்த்தால், 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அழுகையின் கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்திலே, ஆண்டவரே இதற்கு நீங்க தான் பரிகாரி, ஆண்டவரே ஏசப்பா உம்மால் தான் கூடும் என்று நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பலன் தருகிறவராய் காணப்படுகிறார். குறிப்பாய் பார்த்தீங்க என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று. அப்போ இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நாம் மனிதர்களிடத்தில் சொல்வதனால் ஒரு எல்கை உண்டு பாருங்க. அதற்கு மேலாய் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அப்போ பிள்ளை இல்லை என்கிற அந்த வருத்தத்தோடு அந்த அன்னாள் காணப்பட்டால், அவளுடைய கணவனார் அவளுக்கு துணையாக இருந்தால் என்றால் கூட பாருங்க, அவளுடைய இருதயம் வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ இருதயத்தின் அந்த வேதனையை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவள் மனங்கசந்து அழுது ஜெபம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு பலன் என்ன என்று சொன்னால், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, அப்போ மனங்கசந்து ஒரு அழுகிற அனுபவம். அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டோடைய பாதத்திலே, அது எந்த நிலைமையில நீங்கள் காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கேட்கும்போது, ஆண்டவரே மனங்கசந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் குழந்தை தர போதுமானவராயிருக்கிறார். புத்திர சுவிகாரத்தை அவர் தர போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் மனங்கசந்து ஆள எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எத்தனை பேர் தயாராய் காணப்படுகிறோம்? ஒரு அன்னாளுக்கு அன்றைக்கு குழந்தை கொடுத்தது மெய்யானால், அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் வாழ்கிறார். ஆமென். இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, நல்ல வார்த்தை கேட்க கிருபை தந்தபடியா ஸ்தோத்திரம். அன்றைக்கு கர்த்தாவே அப்பா அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தீர் தகப்பனே. இன்றைக்கும் இந்த ஜெபத்தை பார்க்கிற ஆண்டவரே, யாராவது மனங்கசந்து அழுது கர்த்தாவே உங்கள் சமூகத்திலே ஜெபித்தார், நிச்சயமாய் தகப்பனே அவர்களுக்கு கர்த்தாவே அப்பா குழந்தை வாய்ப்பை கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் தட்டை விலகி போகட்டும். ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டோட சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கிருபை தருகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கண்ணீரோடு ஜெபியுங்க, நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. God bless you.